அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242442. மொட்டை அடித்துக் கொள்ளும் பெண்களுக்கு அரசு ஊக்கத்தொகையாக 15,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற வதந்தியை நம்பி 3 பெண்கள் மொட்டையடித்துக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே கொத்தாம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் சிலரை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய மர்ம நபர் ஆத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து பேசுவதாகவும், தற்போது கொரோனா தொற்று மீண்டும் பரவத் தொடங்கியிருப்பதால் அதனை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். மேலும் மொட்டையடித்துக் கொண்டவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படாது என்றும், அதனை ஊக்குவிக்கும் வகையில் மொட்டையடித்துக் கொள்ளும் பெண்களுக்கு 15,000 ரூபாயும், ஆண்களுக்கு 6,000 ரூபாயும் ஊக்கத்தொகையாக அரசு சார்பில் வழங்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். உடனடியாக மொட்டையடித்துக் கொண்டு புகைப்படத்தை அனுப்புபவர்களுக்கு நேரில் வந்து ஊக்கத்தொகையை கொடுப்பதாகவும் அந்த நபர் தெரிவித்துள்ளார். இதை நம்பிய அப்பாவி பெண்கள் 30க்கும் மேற்பட்டோர் மொட்டையடித்துக் கொள்வதற்கு தயாராகிய நிலையில் உடனடியாக 3 பெண்கள் மொட்டையடித்துக் கொண்டனர். பின்னர் தாங்கள் மொட்டை தலையுடன் இருக்கும் போட்டோவை அனுப்புவதற்காக அந்த நபரை தொடர்பு கொள்ள முயன்றபோது அந்த செல்போன் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்ததால் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் அவர்கள் ஏமாற்றப்பட்டது ஊர் மக்களுக்கு தெரியவந்துள்ளது. இதுபோன்ற தமிழக அரசு பெயரை கூறி புதுவிதமான முறையில் பெண்களை குறிவைத்து மோசடி செய்துள்ள கும்பலை கண்டறிந்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.